நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, this phenomenon can takes place, okay, can takes place only when a light ray travels from denser medium to rarer medium, ஸோ இந்த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, லைட் வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போகும்போது மட்டும்தான் நடக்கும். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூட். ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் நடக்காது. ஓகே, ஸோ டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் என்ன, ஒரு டைமண்ட் எடுத்துக்கலாமே. ஏன் டைமண்ட் வந்து நல்லா பல கிளிட்டர் ஆகுது அப்படின்னா, தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். டைமண்டுக்குள்ள லைட் வந்து மல்டிபிள் ரெஃப்ளெக்ஷன்ஸ் நடக்கும். அதனால தான் டைமண்ட் வந்து பலன்னு தெரியும். அதுதான் வந்து ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஓகே, இந்த டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சே we have two different media. ஓகே, இது ஒரு மீடியம், இது ஒரு மீடியம். சே இந்த மீடியம் நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீடியம் நம்ம என்னன்னு சொல்லலாம், வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏரோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து μ1னா 1ன்னு அர்த்தம். we know that ஏர். வாட்டருக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நம்ம μ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆப்வியஸாக இது டென்சர் மீடியம், இது ரேரர் மீடியம். ஸோ இப்போ என்ன ஆகும், லைட் ரே என்டர் ஃப்ரம், இப்போ லைட் ரே வந்து என்ன ஆகுது, இப்படி வந்து வருது. ஸோ இது வந்து இன்சிடென்ட் ரேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே வந்து நம்ம நார்மல் ட்ரா பண்ணுவோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். லைட் ரே வந்து டென்சர் மீடியம்லேருந்து ரேரர் மீடியம் போச்சு அப்படின்னா நார்மலை விட்டு அவேவா டிவியேட் ஆகும் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ லைட் ரே வில் ஸ்டார்ட் டு டிவியேட் லைக் திஸ். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இப்படி டிவியேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை இன்னும் கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ லைட் வந்து என்ன ஆகும், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா லைட் வந்து இன்னும் இப்படி மூவ் ஆகும். ஸோ அப்போ அப்படி மூவ் பண்ணிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் ரெஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து இந்த நார்மலுக்கு என்ன ஆகும், 90 டிகிரியை மெயின்டைன் பண்ணும் இல்லையா. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படி இங்கே வரைவோம். ஸோ அட் அ பர்டிகுலர் ஆங்கிள், ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டை இன்னும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நார்மல். ஓகே, இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட். ஸோ என்ன ஆகும், அதுக்கப்புறம் நல்லா லைட் ரே வந்து இப்படி ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது நார்மல். ஸோ அப்போ என்ன ஆகும், 90 டிகிரி. ஸோ இந்த ரிஃப்ராக்டட் ஆங்கிள் வந்து சர்ஃபேஸ், அதாவது ஏருக்கும் மீடியமுக்கும் உள்ள இன்டர்ஃபேஸில் வந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா the angle at which refracted ray makes 90 degree with the normal, that is called critical angle. ஓகே, ஸோ இப்போ ஏதாவது லைட் ரே வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, லைட் ரே வந்து ரீஃப்ராக்ட் ஆகாமல் டோட்டலாக ரெஃப்ளெக்ட் ஆகிடும். இந்த ஃபெனாமெனா தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். ஸோ we can draw the ditto third diagram over here. ஸோ இப்போ அதே மாதிரி என்ன ஆகுது, சே லைட் ரே வந்து இன்னும் கொஞ்சம் ஆங்கிளை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு, நார்மல். இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள். நான் இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளோட அதிகம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி இருந்தது இன்னும் இது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி ஸோ டோட்டலாக இது என்ன ஆயிரும், ரெஃப்ளெக்ட் ஆயிரும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், டிஐஆர் ஃபெனாமெனா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐ மஸ்ட் பி கிரேட்டர் தென் தி ஐசி. ஸோ ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் என்னன்னு எழுதிடலாம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் என்ன, critical angle, the angle at which, okay, the angle at which refracted ray makes 90 degree with the normal, called critical angle அப்படின்னு சொல்லுவோம். இல்லை the angle of incidence at which, can for clarity, the angle of incidence at which a refracted ray make 90 degree with the normal called critical angle. And if the angle of incidence is greater than the critical angle, what happen, total internal reflection வந்து நடக்கும். ஸோ இப்போ இந்த total internal reflection நடக்கும்னா ஆங்கிள் வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிளோட அதிகமாக இருக்கணும் இல்லையா. அப்போ கிரிட்டிக்கல் ஆங்கிளோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். சேம் இப்போ ரெண்டு மீடியம் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மீடியம் 1 μ1 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து மீடியம் 2 μ2 அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஓகே, மீடியம் 1 இது மீடியம் 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணணும் இல்லையா, இதே மாதிரி இங்கே μ1 இது வந்து μ2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிளை கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா we can apply Snell's law. ஸோ apply Snell's law. ஸோ Snell's law அப்ளை பண்ணும்போது Snell's law என்ன சொல்லுது, that is the sin of the incident angle times the refractive index would be constant அப்படின்னு சொல்லுது. So we can write μ1 into sin of I critical angle would be equal to μ2, அது ஒரு μ2 medium, sin of அது ஒரு angle வந்து 90 degree. Correct. So அப்போ இங்கே எழுதும்போது sin 90 become 1. So அப்போ என்ன வரும், sin of I critical angle would be equal to μ2 divided by μ1. So the I critical would be equal to sin inverse of μ2 by μ1 அப்படின்றது வரும். Okay, so this would be the formula for critical angle. ரெண்டு different media. இப்போ இந்த மீடியம் வந்து ஏரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம், so μ2 become 1 அப்படின்னு மாறிடும். Okay, so we can write for air medium what would be the critical angle. So the critical angle would be sin inverse μ2 வந்து 1, so that would be 1 by μ1 அப்படின்னு வரும். Okay, so this is what critical angle, and it is very important formula. Fine.